வணக்கம். நாம் தொடர்ந்து அஸ்வத்தாமனை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக அஸ்வத்தாமன் நினைத்தது போல் குருஷேத்திர போர் தொடங்கியது. யுத்த களத்தில் இரு பக்கமும் அழிவு வெகுவாக ஏற்பட்டது. இருப்பினும் பாண்டவர்கள் பக்கம் சற்று அதிகமாகவே இருந்தது. அதற்கு காரணம் அஸ்வத்தாமனின் தந்தை குரு துரோணர். இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் பாண்டவர்கள் படையின் பெரும் பகுதியை இழக்க நேரிடும். அதனால் பாண்டவர்கள் அன்றிரவு கிருஷ்ணரிடம் ஆலோசனை கேட்டனர். அதற்கு கிருஷ்ணர், அவர் மன உறுதியை குலைத்தால் மட்டுமே அவர் கையினில் இருக்கும் ஆயுதத்தை கீழே இறக்கச் செய்ய முடியும் என்றார். அது எவ்வாறு சாத்தியம் என்று வினவினார். அதற்கு கிருஷ்ணர், அவர் மகன் இறந்து விட்டதாக துரோணனின் காதில் விழும்படி போர்க்களத்தில் கூற வேண்டும். அதுவும் தர்மன்தான் கூற வேண்டும் என்று கூறினார். அவர் கூறினால் மட்டுமே நம்புவார். தர்மன், நான் இந்த அநீதியை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்றார். அதற்கு கிருஷ்ணர், நீங்கள் போரில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் இச்செயலை செய்தே ஆக வேண்டும் என்றார். இதனை கேட்ட பீமன் ஒரு யோசனை கூறினார். அதாவது, மாளவ மன்னன் படையில் அஸ்வத்தாமன் என்ற யானை உள்ளதாகவும் அந்த யானையை கொன்றுவிட்டு அவர் மகன் இறந்து விட்டதாகவும் சொல்லிவிடலாம் என்றனர். முதலில் மறுத்த தருமரும் பின்பு வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கொண்டார். மறுநாள் பீமன் தான் சொல்லியது போலவே போர்க்களத்தில் துரோணரின் அருகில் வந்து அஸ்வத்தாமன் மடிந்தான் என்றார். அதனை கேட்டு துடித்து போனார் துரோணர். பீமனின் வார்த்தைகளை நம்பாமல் அவர் தர்மரை பார்த்து, தர்மா, நீ சொல், என் மகன் இறந்து விட்டானா என்று உரக்க கத்தினார். தர்மரும் வேறு வழி இல்லாமல், ஆமாம், அஸ்வத்தாமன் யானை இறந்து விட்டது என்றார். யானை என்று தர்மர் சொல்லும் போது மெதுவாகவும் கூறினார். அதே நேரம் கிருஷ்ணர் சங்கின் நாதத்தினை முழங்கியதால் துரோணருக்கு ஆமாம், அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்பது மட்டுமே கேட்டது. அதை கேட்டதும் அவர் துடித்துடித்து போனார். அவர் கையில் இருந்த ஆயுதத்தை கீழே நழுவ விட்டார். இந்த சமயத்தை பயன்படுத்திய திருஷ்டத்யுமன் துரோணரின் மீது அம்புமழையை பொழிந்தான். துரோணர் மடிந்தார். இதனை அறியாமல் அஸ்வத்தாமன் யுத்த களத்தில் வேறு ஒரு மூலையில் உக்கிரமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தான். தன் தந்தையை பாண்டவர்கள் சூழ்ச்சியால் அழித்ததை அறிந்தால் என்ன நடக்குமோ? தொடர்ந்து பார்ப்போம்.